الحمد لله رب العالمين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்கின்ற எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாராந்த இந்த மார்க்க வகுப்பிலே அல்லாஹுடைய மார்க்கத்தில் இருந்து சில விடயங்களை படித்து கொள்வதற்காக இந்த இடத்துக்கு நாங்கள் சமூகம் தந்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவருடைய அந்த எண்ணங்களையும் கபூல் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய இந்த மாதாந்த வகுப்பிலே இஸ்லாம் வலியுறுத்தும் சுத்தம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் ஒரு சில விடயங்களை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இதிலே நான் சொல்லக்கூடிய விடயங்கள் பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்ததாக இருந்தாலும் ஒரு ஞாபகமூட்டலுக்காக கட்டாயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இவைகள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஏனைய மதங்களோடு மார்க்கங்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது அப்படியே டோட்டலாக வித்தியாசப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். வெறுமனே அது கடவுள் நம்பிக்கையோடு மாத்திரம் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதோடு மாத்திரம் இல்லாமல் இஸ்லாம் மனித சமுதாயத்துக்கு எவைகளெல்லாம் நன்மை பயக்கக்கூடியதாக அல்லது நலவை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதோ அதை எல்லாமே மனித வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு சொல்கின்றது. அதே போன்று எவைகள் மனித சமுதாயத்திற்கு தீமையாக இருக்கிறதோ, மனித சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அவைகளை அப்படியே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு மார்க்கமாக நாங்கள் பார்க்கலாம். எனவே இஸ்லாத்தினுடைய போதனைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனுடைய போதனைகள் இபாதாத், வணக்க வழிபாடுகள் என்ற ஒரு அமைப்பிலே அதனுடைய போதனைகள் இருக்கும். அதே போன்று இன்னொரு அமைப்பிலே அதனுடைய போதனைகள் ஆதாப், அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கும். இதே போன்று இஸ்லாத்தினுடைய போதனைகள் அல் அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பண்புகள், நற்குணங்களை கொண்டதாக அதனுடைய போதனைகள் ஒரு பக்கம் இருக்கும். இதே போன்று இஸ்லாத்தினுடைய போதனைகள் அல் முஆமலாத், கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட அமைப்பிலே இஸ்லாத்தினுடைய போதனைகளை இப்படி பல அமைப்பிலே நாங்கள் பார்க்கலாம். இப்போ வெறுமனே இஸ்லாம் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற அந்த இபாதத்தோடு மாத்திரம் சம்பந்தப்படுத்தி அதனுடைய போதனையை நிறுத்தவில்லை. அது அல்லாத மனித வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள், அதே போன்று மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல பண்புகள், அதே போன்று அவன் கடைபிடிக்க வேண்டிய நல்ல ஒழுக்கங்கள், இவைகளையெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே இஸ்லாம் சுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கட்டாயமாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் சிறுமிகளாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பேண வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது. பொதுவாக சுத்தம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதில் இரண்டு விதமான சுத்தங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று எங்களுடைய அகச்சுத்தம், அதாவது எங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்கள், பொறாமை, வஞ்சகம், இதே போன்று நிஃபாக் தனம்,
இதே போன்று இப்படியான பலவற்றை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். அப்போ அதிலிருந்து எங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதே போன்று புறச்சுத்தம் என்று சொல்லக்கூடிய வெளிப்படையாக இருக்கக்கூடிய சுத்தம். இந்த புறச்சுத்தத்தை பற்றி தான் இன்றைய பாடத்திலே நான் உங்களோடு பரிமாறிக்கொள்ள இருக்கின்றேன். இஸ்லாத்துடைய இந்த சுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அரபியிலே அத்தஹாரா என்று சொல்வார்கள். அரபியிலே அத்தஹாரா என்று சொல்வார்கள். இந்த அத்தஹாரா என்பதற்கு இதனுடைய வரைவிலக்கணம் பொதுவாக இதை நாங்கள் எங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தஹாரா என்று சொன்னால் அதனுடைய சொல் விளக்கமாக அதற்கு சொல்வார்கள் இர்திஃபா உல் ஹதஸ், அதாவது ஒரு மனிதன் ஹதஸில் இருந்து தன்னை நீக்கி கொள்ள வேண்டும். நான் ஹதஸ் என்றால் என்னவென்று சொல்கின்றேன். அதே போன்று வ ஜவாலுல் ஹுபுஸ், அதே போன்று ஹுபுஸ் என்று சொல்லக்கூடிய நஜீஸ், இந்த நஜீஸுகளிலிருந்து தன்னை துப்புரவாக்கி கொள்ள வேண்டும். இதற்கு தான் பொதுவாக என்ன சொல்லப்படுது, அத்தஹாரா என்று சொல்லப்படுது. இந்த ஹதஸ் என்று சொன்னால் இந்த ஹதஸில் இரண்டு விதமான ஹதஸ்கள் இருக்கின்றன. அல் ஹதசுல் அஸ்கர் என்று சொல்வார்கள், அதே போன்று அல் ஹதசுல் அக்பர் என்று சொல்வார்கள். இதை நாங்கள் இந்த அரபியிலேயே நாங்கள் விளங்கி கொண்டா தான் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தமிழில் மொழிபெயர்ப்பு சொல்லும்போது அது எங்களுடைய மைண்டுக்கு செட் ஆகாது. அப்போ அதனால் ஏறாது. அதனால் ஹதஸ் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் ஹதஸ் என்றே நாங்கள் அதை மனதில் பதிவு வச்சாலும் அல் ஹதசுல் அக்பர், அதாவது சிறிய ஹதஸ் பெரிய ஹதஸ். இப்போ சிறிய ஹதஸ் என்று சொன்னால் சாதாரணமாக இப்போ நாங்கள் சிறுநீர் கழிக்கிறோம், அதே போன்று நாங்கள் மலஜலம் கழிக்கிறோம். அப்போ இவைகள் இப்படியான சந்தர்ப்பங்களில் எங்களை நாங்கள் தூய்மையாக்கி கொள்வது. அதே போன்று சில நேரம் காற்று பிரியும். அப்போ இந்த சந்தர்ப்பங்களில் எங்களை நாங்கள் தூய்மையாக்கி கொள்வதற்கு ஹதசுல் அஸ்கர் என்று சொல்லப்படும். அதே போன்று சிறிய ஹதஸ். அதே போன்று இரண்டாவது அல் ஹதசுல் அக்பர் என்று சொன்னால் பொதுவாக அதாவது குளிப்புக்கு ஜனாபத், குளிப்பு கடமையாகும். அந்த நேரத்தில் கட்டாயம் குளிக்க வேண்டும். அதே போன்று பெண்களுக்கு அந்த ஹைல் நிஃபாஸ் ஏற்படும். இதெல்லாம் அல் ஹதசுல் அக்பர் என்று அரபுல சொல்லப்படும். அப்போ பெரிய ஹதஸிலிருந்து என்ன செய்ய வேண்டும், தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அப்போ இந்த இரண்டிலிருந்தும் ஒருவன் தன்னை தூய்மையாக்கி கொள்வது அதான் இர்திஃபா உல் ஹதஸ், அந்த ஹதஸில் இருந்து தன்னை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் ஒன்று. இரண்டாவது ஜவாலுல் ஹுபுஸ், அதாவது நஜீஸுகள் இல்லாமல் என்ன செய்யணும், அவன் தன்னை என்ன செய்யணும், சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் சுத்தத்துக்குரிய வரைவிலக்கணமாக என்ன செய்ய வேண்டும், நாங்கள் ஆரம்பமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சுத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தில் இதை முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கின்றது. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஏனைய மார்க்கங்கள் மதங்கள் கொடுக்காத முக்கியத்துவத்தை தான் இஸ்லாம் என்ன செய்திருக்குது, தனி மனிதனுடைய பொதுவாக என்ன செய்யப்பட அவனுடைய சுத்தத்துக்கு இஸ்லாம் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தாலா சூரத்துல் பக்கரா 22வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹு தாலா தவ்வாபீன்களை விரும்புகின்றான், அதே போன்று முத்தத்தஹிரீன்களை விரும்புகின்றான். தௌபா செய்யக்கூடியவர்கள், அதாவது அவர் உள்ளத்திலே கசடுகள், உள்ளத்தில் அதை பாவங்கள், அதே போன்று வேறு விதமான அந்த நோய்கள் இருக்கும்போது அதிலிருந்து தூய்மையாக்கி கொள்ளக்கூடியவர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான். அப்போ அகச்சுத்தம் செய்யக்கூடியவர்கள் அவர்களையும் விரும்புகின்றான். அதே போன்று யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், வெளிப்படையான சுத்தம், இவை இந்த சுத்தங்களை செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹு தாலா விரும்புகிறார். பொதுவாக எங்களை பொறுத்தவரை குறிப்பாக முஸ்லீம்கள், அதே போன்று மனிதர், பொதுவாக மனிதன் அவன் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. அப்படி சுத்தமாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், விரும்புகின்றான். இதே போன்று நாங்கள் அறிந்திருப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தஹூரு, ஹதீஸ் சரிமையாக இருக்காது, சின்னொரு ஹதீஸ் தான், அத்தஹூரு அல்ல இடையில் ஒரு துண்டுபடுது, அத்தஹூரு சத்ருல் ஈமான், அத்தஹூரு சத்ருல் ஈமான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி. பொதுவாக எல்லாமே ஈமானோடு சம்பந்தப்பட்டதான். தொழுகிறது என்னது ஈமானோடு சம்மந்தப்பட்டது இல்லையா? நோன்பு பிடிக்கிறது ஈமானோடு சம்மந்தப்பட்டது இல்லையா? நாங்கள் ஹஜ்ஜு செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், இதெல்லாம் நாங்கள் எல்லாம் ஈமானோடு சம்மந்தப்பட்டதா இல்லையா? சம்மந்தப்பட்டது. ஆனால் எங்கேயாவது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்களா தொழுகை ஈமானோடு சம்மந்தப்பட்டது குறிப்பிட்டு, ஹஜ் ஈமான் அப்படி குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் அது முக்கியம்தான் அதெல்லாம். ஆனால் இந்த சுத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி சொல்கின்றார்கள், அத்தஹூரு சத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி. இப்போ நாங்கள் பொதுவாக இப்போ ஈமானுடைய அந்த பண்பு, ஈமானுடைய கிளைகள் எல்லாம் இப்போ இந்த மாதங்களில் நாங்கள் பொதுவாக படித்த ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது ஈமானுடைய
ஒரு பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் அவர்கள் நேசிப்பது ஈமானுடைய ஒரு பகுதி. ஆனால் சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்கும். அப்போ சுத்தம் அத்தஹூரு சத்துருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதன் மூலமாக இந்த சுத்தம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை என்ன செய்யலாம், நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த சுத்தம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ எல்லா வணக்கங்களையும் குறிப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாவிட்டாலும் இந்த சுத்தத்தை அவர்கள் தனிமைப்படுத்தி அதை முக்கியத்துவப்படுத்தி இது ஈமானுடைய ஒரு பாதி என்று அவர்கள் சொல்கின்றார்கள் சொன்னால் கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், இந்த சுத்தத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதே போன்று நாங்கள் இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதைத்தான் நான் இப்போது சொல்ல வருகின்றேன். சல்மானுல் ஃபாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மதீனாவில் அன்றைய காலத்தில் இருந்த அந்த யூதர்கள் அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுடைய அல்லமக்கும் நபியுக்கும் குல்லசை ஹத்தல் ஹிரா, உங்களுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு நக்கலாக கேட்குறாங்க, என்னடா இப்போ உங்களோட ரசூல் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தராங்களா, இந்த பாத்ரூம் போகிறதையும் சொல்லித்தராரா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஹத்தல் ஹிரா, இந்த பாத்ரூம் போய் கழுவுற இதெல்லாத்தையுமே சொல்லித்தரது அந்த அளவு உங்களோட அப்படியெல்லாம் சொல்லித்தரான்னு ஒரு நக்கல் மாதிரி அவர்கள் கேட்கின்றார்கள், ஒரு கிண்டலுக்கு மாதிரி அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போது சல்மான் ஃபாரிஸ் நான் சொல்கிறேன், பெருமையோடு அவர் சொல்கிறார், ஆம் எங்களுடைய தூதர் எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். எங்களுடைய தூதர் என்ன செய்திருக்கிறார், எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி தந்திருக்கின்றார். நாங்கள் மலசலம் கழித்தால் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், நீரால் சுத்தம் செய்ய வேண்டும், நீர் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும், கற்களை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும், இதை எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்று தொடராக சில விடயங்களை என்ன செய்கின்றார்கள், சொல்லி காடுகின்றார்கள். அப்போ இது இஸ்லாத்தினுடைய அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அவர்கள் கிண்டலாக கேட்கின்றார்கள். அப்போ இதை நாங்கள் ஒரு அற்பமான சின்ன ஒரு விஷயமா பார்ப்போம். அதனால அந்த யூதர்கள் அப்படி கேட்கின்றார்கள், இந்த சின்ன விஷயத்தையுமா உங்களோட தூதர் சொல்லித்தாராரு அப்படின்னு கேட்டது தான் அங்கே சல்மானுல் ஃபாரிஸ் அவர்கள் என்ன செய்கிறார், பெருமையோடு எங்களுடைய தூதர் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார், எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்ற செய்தியை அங்கே நாங்கள் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கலாம். எனவே இதன் மூலமாக இந்த சுத்தம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்ற அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா சூரத்து தௌபாவினுடைய 108வது வசனத்தில் சில மனிதர்களை அல்லாஹு தாலா புகழ்ந்து சொல்கின்றான். சில மனிதர்களை புகழ்ந்து சொல்கின்றான். அல்லாஹு தாலா சொல்கின்றான், ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அய்யதஹரு, இங்கே சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் சுத்தமாக இருப்பதை விரும்புகின்றார்கள், அவர்கள் விரும்புகின்றார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். அப்போ இது சில மனிதர்களை அல்லாஹு தாலா சிறப்பித்து சொல்கின்றான். அவர்கள் யார்? இந்த வசனத்தில் சூரத்து தௌபாவினுடைய 108வது வசனத்தில் அல்லாஹு தாலா சிறப்பித்து சொல்லக்கூடிய மக்கள் யார் என்று தெரியுமையா இருக்காது? யார் அவங்க? அந்த சமூகம் யாரை பார்த்து அல்லாஹ் தாலா சொல்றான்? யாரை பார்த்து சொல்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு வரும்போது முதலாவது எங்கே தங்கினார்கள்? மதீனாவு கிட்டவாகி குபா என்ற இடத்துல அவங்க தங்கிறாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க? பள்ளி ஒன்று கட்டி கொஞ்ச நாள் தொழுகிறாங்க அங்கே. அப்போ அந்த பள்ளிவாதான் முதலாவது பள்ளிவாசல் என்றும் குர்ஆனில் அதே வசனத்தின் மேல் வசனத்தில் சொல்கிறான். அந்த மக்களை பார்த்து தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த மக்கள் தான் அவர்களை சிறப்பித்து தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்கள் சுத்தமாக இருப்பதை விரும்புகின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்போ இதனுடைய விளக்கமாக வேறு சில ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா உங்களை இப்படி சொல்வதற்கு என்ன காரணம், அல்லாஹு தாலா உங்களை பற்றி இப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் சிறுநீர் கழிக்கும் போது அதே போன்று மலஜலம் கழிக்கும் போது தண்ணீரால் சுத்தம் செய்வோம், தண்ணீரால் நாங்கள் சுத்தம் செய்ய, எங்களில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தண்ணீரால் சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஹுவதாக்க, அதை தான் காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை சிறப்பித்து அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றார்னு சொன்னால் அவர்கள் சுத்தத்துக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவமாக நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அப்போ இந்த சுத்தம் இஸ்லாம் எந்த அளவுக்கு அதை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்போ ஏன் இது முக்கியமானது, இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது, அதே போன்று ஏன் முக்கியமானது என்று நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொதுவாக சுத்தம் இது பேசிக், இது அடிப்படை. இது இல்லை என்று சொன்னால் வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது அங்கே கேள்விக்குறியாக இருக்கும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா யக்பலுல்லாஹு சலாத்தன் மன் நஹ்தஸ ஹத்தா யத்தவல்லா, ஒருவனுக்கு ஹதஸ் ஏற்பட்டால், ஹதஸ் என்றா என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், ஹதஸ் என்றா என்ன?
ஹதஸ்ன்றா என்ன? ஹதசுல் அக்பர், ஹதசுல் அஸ்கர். அதாவது அதை நான் தமிழில் செருதொடக்கு பெருதொடக்குன்னு சொல்வார்கள். அப்போ ஹதஸ், ஒருவருக்கு ஹதஸ் ஏற்பட்டால் அவர் உலு செய்யாமல், ஹதஸ் ஏற்பட்டதன் பின்னால் உலு செய்யாமல் அவர் தொழுதால் அவருடைய தொழுகை கூடாது. அப்போ அவர் என்ன செய்யணும்? தன்னை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்படிங்கிற ஹதசுல் அஸ்கர். ஒருவருக்கு காற்று பெரியுது, அல்லது ஒருவர் என்ன செய்கிறார்? சிறுநீர் கழிக்கிறாரு, ஒருவர் மலம் கழிக்கிறாரு. அப்போ இந்த சந்தர்ப்பங்கள் அவருடைய ஒழு முறியும். அப்போ ஒழு முறிஞ்சா இப்போ அவர் ஒழு முறிஞ்சதோடு அப்படி தொழலாமா? காற்று பிரிஞ்சா அப்படியே தொழலாமா? தொழுகக்கூடாது. அப்போ லா யக்பலுல்லா, அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா? தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ தொழுகை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றா அல்லாஹ் என்ன செய்யணும்? அவர் சுத்தமாகணும். அவர் என்ன செய்யணும்? தன்னை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். உலு செய்து என்ன செய்யணும்? தன்னை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்போ இது இஸ்லாம் அந்த முக்கியத்துவப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இது எங்களுடைய அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு சுத்தமின்மை ஒரு காரணமாக இருக்கும். சுத்தமின்மை வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அதே போன்று நாங்கள் சுத்தம் செய்வோம், ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அந்த சுத்தத்தை சரியான முறையில் குறைவாக நாங்கள் செஞ்சாலும் பிரச்சனை. குறைவாக அந்த சுத்தத்தை நாங்கள் நிறைவேற்றினாலும் அதுவும் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக கருதப்படும். தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக கருதப்படும். அப்போ ஏன் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளணும். இப்போ உதாரணமாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு என்ன செய்கிறாங்க? ஒரு பயணம் போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மக்பரா அதை கடந்து போகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்பராவில் அவங்களுக்கு காட்டப்படுது 2 பேர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். 2 பேர் என்ன செய்கிறாங்க? வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த 2 பேரும் வேதனை செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக மன்னரை வேதனை என்றால் சஹாபாக்கள் என்ன நினைத்து கொண்டிருப்பாங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய குற்றங்களுக்காக அவங்க தண்டனை அனுபவித்து கொண்டு நினைப்பாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்லை, பெரிய குற்றங்களுக்கு எல்லாம் இல்லை, சாதாரண குற்றம் தான். என்ன குற்றம்? யாருக்கு தெரியும்? 2. அடுத்தது ஒன்று சரியாக சுத்தம் பண்ணது. அடுத்தது புறம் பேச. ஒரு ஆள் என்ன செய்தார்? கோல் சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்போ அது கபூரில் வேதனை செய்வ ஒரு காரணம். அடுத்தது என்னது? அவர் சிறுநீர் கழித்த உண்டு. 2 விதமான விளக்கம் சொல்லப்படும் அந்த ஹதீஸில். ஒன்று, சிறுநீர் கழிக்கும் போது மறைக்கல்ல, சரியான முறையில் சுத்தம் செய்யலை. அவர் என்ன செய்யலை? மறைக்கவும் இல்லை, அதே போன்று சரியான முறையில் சுத்தம் செய்யவும் இல்லை. ஏன்னா அப்போ நாங்கள் சிறுநீர் கழித்துட்டு சரியான முறையில் அவசரத்தில் சிறுநீர் கழித்து இந்த சுத்தம் இல்லாமல் வரவர்கள் கொஞ்சம் கவனிக்கணும் இந்த விஷயங்களில். ஏன்னா சிறுநீர் நம்ம ட்ரௌசரோடு தான் நம்ம சிறுநீர் கழிக்கிறோம். ஆண்கள் ட்ரௌசரோட கழிக்கும்போது சிலாக்கள் ட்ரௌசரை முழுமையாக கொஞ்சம் நீக்கிட்டு சிறுநீர் கழிப்பாங்க. சிலருக்கு அப்படி இருக்காது. அவங்களுக்கு என்ன செய்யும்? சில டாய்லெட்டுகளோட பிரச்சனையும் இருக்கும். என்ன செய்வாங்க? அப்படியே ஜிப்பை திறந்து அப்படி என்ன செய்வது? அப்போ அவங்க சிறுநீர் கழிக்க பார்ப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த சிறுநீர் முழுமையாக நாங்கள் கழுவும் போது நாங்கள் முழுமையாக எங்களை துப்புராய் கொள்கிறோமா, கிளீன் பண்ணி கொள்கிறோமான்றது யோசிக்கணும் கட்டாயம் ஒவ்வொருத்தரும். ஏன்னா அப்போ கிளீன் பண்ணாட்டி எங்களோட ஆடைகளில் படும். அப்போ ஆடை அழுக்காகும். அதே போல் அதோடு நாங்கள் இருக்கும்போது நாங்கள் நஜீஸான ஒரு நிலையில் இருக்கிறோம். தொழும்போது அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல் அது என்னது? எங்களுடைய மன்னரையில் வேதனை செய்யப்படுவதற்கான ஒரு காரணமாக கூட அது இருக்கும். அப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் சின்ன ஒரு விஷயம்தான், ஆனால் பாரதூரமான ஒரு விஷயம், சின்ன விஷயம் தான். அதாவது சொன்னாங்க இவங்க பெரிய விஷயத்துக்கெல்லாம் கபூரில் என்ன செய்யப்படலை, தண்டிக்கப்படலை, சின்ன விஷயம்தான், ஆனால் கபூரில் வேதனையை தரக்கூடிய ஒன்று. அப்போ நாங்கள் அந்த சுத்தத்தில் குறைவை ஏற்படுத்தும் போது அது என்ன செய்யும்? எங்களுக்கு கபூரில் அந்த வேதனைக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்போ நாங்கள் அந்த சுத்தத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது, ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இப்போ நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது என்ன செய்யும்? எங்களுக்கு நாளை மறுமையில் எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். மறுமையில் எப்படி பிரயோசனம் அளிக்குது? இந்த உலகத்தில் நாங்கள் சுத்தத்தோடு இருக்கும்போது மறுமையில் எப்படி பிரயோசனம் அளிக்குன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலுவை பற்றி அதை சிறப்பித்து சொல்லும்போது என்ன சொன்னார்கள்? இன்ன உம்மதி யுதுஅவுன யௌமல் கியாமதி குர்ரன் முஹஜ்ஜிலீன மின் ஆசாரில் உலு. என்னுடைய உம்மத் நாளை மறுமையில் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். எப்படி? உலு செய்த அடையாளங்கள் அவர்களிடத்தில் அப்படியே பலபலத்து கொண்டிருக்கும். அவர்கள் அப்படியே அதை மின்னிக் கொண்டிருக்கும் அவருடைய உள்ளங்கள். அதன் மூலமாக என்னுடைய உம்மத்தவர்கள் என்று அடையாளம் கண்டு அப்போது அல்லாஹ் தஆலா அவர்களை அழைப்பான். அப்போ இது எங்களுக்கு இந்த உலகத்தில் அப்போ உலு செய்வதுன்னு ஒரு சுத்தமான உண்டு. அது நாளாந்தம் நாங்கள் பேண வேண்டிய ஒரு சுத்தம். அப்போ இந்த சுத்தம் எங்களுக்கு எங்கே பிரயோசனம் அளிக்குது? மறுமையில் எங்களுக்கு பிரயோசனம் அளிக்குது. எனவே தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மன் அராதா யுதீல குர்ரத்தஹு ஃபல்யஃபல். யாருக்காவது தன்னுடைய அந்த குர்ரத்தை, தன்னுடைய அந்த பளபளப்பு தன்மையை நீட்டிக்கொள்ளணும்னு சொன்னால், இன்னும்
நீட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் என்ன செய்யணும், அவர் அதை செய்யலாம். இப்போ நாம் கையை இவ்வளோதான் கழுவணும் கட்டாயம், கொஞ்சம் இவ்வளோ கழுவுறோம்னா பிரச்சனை இல்லை என்பது இது அபூ ஹுரைரா சஹாபியுடைய ஒரு கூற்று என்பதை அங்கே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ உலுவை நாங்கள் பூரணமாக செய்வது நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் என்ன செய்யும் எங்களை அப்படியே அடையாளப்படுத்தும். அப்போ இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த சுத்தத்தை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் சில மதங்களில் என்ன செய்யப்படுது, சுத்தம், அதாவது அவர்களுடைய கடவுளை அவர்கள் நெருங்க வேண்டுமாக இருந்தால் சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் சுத்தம் இல்லாமல் இருக்கணும். அதாவது என்ன செய்ய, ஒரே ஆடையோடு இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரே ஆடையோடு அவங்க நேர்ச்சி இருப்பாங்க. இந்த ஒரு கடவுள்கிட்ட போகிறதாக எங்கள் நாட்டில் நாங்கள் கண்டிருக்கிறோம். அவங்க என்ன செய்வாங்க, அதாவது இந்தியாவுக்கு தான் போவாங்க, அவங்க நேர்ச்சி வச்சுக்கிறோம், இந்த இடத்துக்கு போகிறோம், அதனால் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், கடவுளுக்காக நேர்ச்சி வச்சுக்கிறோம். அந்த ஒரு ஆடையோடு தான் இருப்பாங்க, கருப்பு நிற ஆடையோடு இருப்பாங்க. தலைமுடியை வெட்ட மாட்டாங்க, அவனோட ஏனைய எல்லா எந்த ஒரு முடியை நீக்க மாட்டாங்க, குளிக்கிறாங்களோ அல்லாஹ். அப்போ அப்படி சுத்தமில்லாத ஒரு நிலையில் அதை காலில் செருப்பணிய மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு 2 மாதம் அப்படியே தான் இருக்கும், கண்டினியூவாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே போய் அவங்களோட எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன செய்வாங்க, அதெல்லாம் செய்வாங்க. அப்போ கடவுளை அடைவதற்காக ஒரு அசுத்தமான ஒரு நிலையில் கடவுளை அடையக்கூடிய நிலையை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எங்களோட மார்க்கத்தில் அப்படி இருக்குதா, கடவுள்கிட்ட நீ போகணுமெண்டா, அல்லாஹ்கிட்ட போகணுமெண்டா நீ சுத்தமாக தான் போகணும். நாங்கள் உழு இல்லாமல் தொழ முடியுமா? சுத்தமான நிலைமை தான் போகணும். குளிப்பு கடமையான நிலைமையில் தொழ முடியுமா? இயலாது. அப்போ அல்லாஹ்கிட்ட நாங்கள் போகணுமெண்டா என்ன செய்யணும், அப்போ அங்கே சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லியிருப்பது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இப்போ சுத்தமான விஷயங்களில் எங்களுடைய ஆடைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் தொழுகிற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் அணிந்திருக்கின்ற ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும். அதே போல் எங்கள் உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ இது முக்கியமாக தொழுகையில் கவனிக்க வேண்டிய ஒன்று. பொதுவாக நீங்கள் எல்லா ஹதீஸ் நூட்கள் எடுத்துக்கொண்டாலும், புகாரியாக இருக்கலாம், முஸ்லிமாக, எல்லா ஹதீஸ் நூட்கள்லேயும் அதே போன்று இஸ்லாமிய சட்டங்களை சொல்லக்கூடிய ஃபிக்ஹ் நூட்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அதில் என்ன இங்கே ஆரம்பத்தில் கிதாபு தஹாரா, அதாவது சுத்தம் பற்றிய பாடம் என்பது ஆரம்பமாக கொண்டு வருவாங்க. அப்போ இது பேசிக்காக எல்லாரும் அடிப்படையிலே நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதில் நிறைய இருக்குது. கட்டாயமாக நாங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இந்த பாடங்களை நாங்கள் படிக்கணும். ஏன்னா அதில் ஆரம்பத்திலிருந்து என்ன செய்யப்படுது, எங்களுக்கு சுத்தம் அதனுடைய எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது, எந்த அளவுக்கு இஸ்லாம் எதிலெல்லாம் இந்த சுத்தத்தை பேண வேண்டும் என்று சொல்லி இருப்பதையெல்லாம் அதில் நாங்கள் பார்க்கலாம். அப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ எங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையில் வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுசராங்க முதலாவது வஹியை கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னால் கொஞ்ச நாள் வஹி வராமல் இருக்குது. அதுக்கு பின்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதையில் நடந்து போகும்போது வானத்தில் என்ன செய்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழுமையான தோற்றத்தில் பார்க்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த வானத்தை மறைத்த நிலையில், கொஞ்சம் அமைதியாகிறீங்க பெண்கள் பாதியில், வானத்தை மறைத்த நிலையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முழுமையாக இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஒரு சூரத்தை இறக்குறார். என்ன சூரா இறக்குறான் அல்லாஹ் தஆலா? யாரு தெரியும்? சூரா அல் முத்தஸிர் யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே, அப்போ நீங்கள் எழும்பி அல்லாஹ்வை பற்றி நீங்கள் போதிக்கணும்னு சொன்னால் உங்களுடைய ஆடையை நீங்கள் என்ன செய்யுங்க, சுத்தமாக வைத்துக்கொள். வசியாபக ஃபதஹிர். அப்போ இஸ்லாத்தினுடைய ஆரம்ப போதனைகள் உண்டு. இப்போ நபித்துவத்தினுடைய ஆரம்ப போதனைகள் ஒன்று. அப்போ இதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இஸ்லாம் எந்த அளவுக்கு அப்போ நபித்துவத்தினுடைய ஆரம்ப காலங்களில் இதை சொல்வதாக இருந்தால் அப்போ எந்த அளவுக்கு முக்கியம் கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு சொல்ல போகும்போது அவர்கள் தூய்மையாக, நல்ல கிளீனாக அவர் இருக்க வேண்டும். அப்போ அசிங்கமாக பரட்டை தலையோட அவர் நாற்றமடித்த ஆடைகளோடு நாற்றமடித்த நாங்கள் போய் 4 பேர் 4 விஷயத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்வானா? அப்போ நாங்கள் முதல்ல நல்லா இருக்கணும், நாங்கள் நல்ல கிளீனாக, நாங்கள் துப்புரவாக, எங்களுடைய ஆடைகள் நாங்கள் நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஏதோ நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுவது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா நபிகளாருக்கு சொல்கின்றான், உங்களுடைய ஆடைகளை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்போ இது எந்த அளவுக்கு அங்கே இஸ்லாம் நபித்துவத்தினுடைய எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதோ அதே போன்று தூய்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்ற அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாக நாங்கள் தொழுகின்ற பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாத்தினுடைய சில விடயங்களை ஹதீஸ்களில் குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றான்,
தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்கை சுஜூத். சூரா பக்கராவினுடைய 125வது வசனம். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியை பார்த்து சொல்கின்றான், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆலயம் காபாவை, அல்லாஹ் தஆலா காபாவை அன்தஹிரா பைத்திய, என்னுடைய இந்த வீட்டை நீங்கள் இருவரும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் நீங்கள் சுத்தமாக்க வேண்டும். யாருக்கு? லித்தாயிஃபீன, இங்கே தவாப் செய்யக்கூடியவர்கள். அதே போன்று லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன, இங்கே இத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள். அதே போன்று இங்கே ருக்கு சுஜூத் செய்யக்கூடிய மக்களுக்காக நீங்கள் இந்த பள்ளி வாசலை துப்புரவாக வைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த போதனை இன்றைக்கும் நாங்கள் அந்த ஹரத்தில் நாங்கள் தெளிவாக பார்க்குறோம். எப்போ பார்த்தாலும் என்ன செய்யும், அங்கே அந்த பள்ளிவாசல் அழுக்கடைந்த நிலையில் இருக்காது. அதற்கு என்னை கிளீன் பண்ணுவதற்காக இந்த அரசாங்கம் அதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும், அதனுடைய பாத்ரூம் கூட எப்போதும் துப்புரவாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இது அல்லாஹ்வுடைய ஆலயம். அப்போ அல்லாஹ்வுடைய ஆலயத்தை யாருக்கு அல்லாஹ் தாலா சொல்கிறான்? தன்னுடைய தோழருக்கே சொல்கிறான். அல்லாஹு தாலா அதை நீங்கள் துப்புரவு பண்ணுங்க என்று சொல்கிறான்னு சொன்னால், அப்போ அந்த ஆலயம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஊர்கள் எல்லாம் பள்ளிவாசல், அதே போல் பள்ளிவாசலில் சில நேரம் அதை பள்ளிவாசலை கிளீன் பண்ணுறதுக்கு நாள் வச்சிருப்போம். ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள் அவர் தான் கிளீன் பண்ணணும்னு நாங்கள் நினைப்போம். இப்போ நாங்கள் பள்ளிவாசலுக்கு போனாலும் சில நேரம் சில அழுக்குகளை பார்ப்போம், நாங்கள் கவனிக்க மாட்டோம், பெருசாக போயிடும். ஏன்னா அதுக்கு ஆளுக்கு தானே மோயின் ஷா இருக்கிறாரு, முவாதினார் இருக்கிறார், அவர் என்ன செய்வார், அவர் கிளீன் பண்ணுவார், அல்லது கிளீன் பண்ணுறதுக்கு நாள் வச்சு அவர் இருப்பார். இப்போ நான் ஒரு இமாம் ஆகிக்கிறேன்னா நான் போனாலும் நான் எப்படி ஒரு ஊற்றி எடுத்து வீசுறது, நான் எப்படி இந்த அழுக்க நான் இதுன்றது அப்படி நாங்கள் யோசிப்போம். பள்ளிவாசல் ட்ரஸ்டிமார், நிர்வாகி, தலைவர் அவங்க போனால் என்ன செய்கிறோம், நாங்கள் நிர்வாகி, நாங்கள் துப்புறன்றதா அப்படியே நாங்கள் யோசிப்போம். ஆனால் இது அப்படியான ஒரு விஷயம் அல்ல, இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, இது மிகவும் முக்கியமான அல்லாஹ்வால் முக்கியத்துவப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு செய்தியை பாருங்கள், புகாரி முஸ்லீம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வாராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிகளுக்கு வாராங்க. அந்த பள்ளியில் என்ன செய்யப்படுது, அந்த பள்ளி தூணில் ஒரு ஆள் மூக்கு சிந்தி, அதனுடைய அந்த மூக்கு சிந்தி அப்படியே சீரிக்கிறாரு. அது பள்ளியில் அந்த தூணில் இருக்குது. இப்போ இந்த சம்பவத்தை நாங்கள் அப்படியே கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரோம். இப்போ நாங்கள் ஒரு பள்ளிக்கு போகிறோம், பள்ளியில் ஒருத்த மூக்கு சிந்தி வீசிக்கிறான். அப்படி நடக்கிறல ஒரு நாங்கள் கற்பனை பண்ணோம், நாங்கள் அப்படியே முன்னுக்கு கொண்டு வந்து பார்ப்போம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அருவருப்பை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட கையால் எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யார், ரசூலுல்லாஹ் செய்யணும் அது. அப்போ இந்த பள்ளி நிர்வாகிகள், இமாம்கள், அதே போன்று மற்ற ஆக்கள் எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அவங்களோட கையால் யார் மூக்கு சீரன்னு தெரியாது, மூக்கு சிந்துன்னு தெரியாது. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்களோட கையால் அதை சுரண்டி விட்டுட்டு அதை என்ன செய்கிறாங்க, அதை தொடர்ந்து சொல்கிறாங்க, இந்த பள்ளி வாசலில் இது அல்லாஹ்வுடைய மாளிகை, இது தூய்மையான இடம், இதில் யாரும் என்ன செய்யக்கூடாது, இப்படி அவங்க என்ன செய்யக்கூடாது, மூக்கு சிந்தக்கூடாது. அதே போல் அவர் மூக்கு சிந்தக்கூடாது. அப்படி சிந்துவதாக இருந்தால் அந்த அன்றைய காலங்களில் பள்ளிவாசல் மணலாக இருந்ததுனால அவர் இடது பக்கம் சிந்தி மண்ணால் மூடி விடட்டும்னு சொன்னாங்க. மண்ணால் என்ன செய்யட்டும், அவர் மூடி விட்டட்டும்னு சொன்னாங்க. இன்றைக்கு பள்ளிகளில் டிஷ்யூ வச்சுருப்பாங்க இங்கெல்லாம். அப்போ நம்ம ஊர்கள் நாங்கள் அதை அதுக்குரிய அமைப்பில் நாங்கள் சுத்தமாக வச்சுக்கிறோம். அப்போ பள்ளிவாசலில் இதெல்லாம் என்னது இருக்கக்கூடாது. அப்போ அப்படியாக இருந்த சாதாரண ஒரு ஆளுக்கு அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கையால் எடுத்து அவர்கள் அங்கே சுத்தம் பண்ணுகிறான்னு சொன்னால் எந்த அளவுக்கு அது முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு பெண்மணி, நபிகளாருடைய காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தால், அல்லது ஒரு ஆணோ ஒரு பெண், ஒரு கருத்த நிற ஒரு பெண், அவங்க என்ன செய்கிறாங்க, பள்ளியை கூட்டுற வேலை அவங்களுக்கு தான், அவங்க பள்ளியில் கூட்டுவாங்க, பள்ளியை கூட்டி அப்படியே வைப்பாங்க. அப்போ இந்த நேரத்தில் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்ணை காணலை, பள்ளியை கூட்டுவாங்க, ஆனால் அதை காணலை. அப்போ அவங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்ன நடந்து இந்த பெண்ணு காணலை என்று. அப்போ என்ன சொல்கிறாங்க சஹாபாக்கள், என்ன சொன்னாங்க, அவர் மௌத்தா போய்ட்டு அந்த பெண்ணு, நாங்கள் அப்படி அவங்க அடக்கிட்டோம், உங்கள்கிட்ட சொல்லலை. ஏன் எனக்கிட்ட சொல்லலை? இல்லை நீங்கள் இருக்கல அடுத்த இரவு நேரம், அதனால் உங்கள்கிட்ட சொல்லலை. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, உடனே துல்லனி அலா கபரி, அவருடைய கபர் எனக்கு காட்டுங்கன்னு சொன்னாங்க. கபரத்தில் போய் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அங்கே தொழுது பாவமன்னிப்பு தேடினாங்கன்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இப்போ சாதாரண ஒரு பெண், அவங்களோட வேலை என்ன, பள்ளிவாசலை கூட்டி துப்புரம் பண்ணிக்கணும் இந்த பெண். அப்போ அந்த பெண்ணுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே அவர்கள் போய் அங்கே தொழுவிக்கிறாங்கன்னு சொன்னால், தொழுவிச்சு துவா கேட்டாங்கன்னு சொன்னால், அப்போ இது இந்த செயல் முக்கியமாக. ஏன்னா அவங்க செஞ்ச வேலை என்ன, கிளீன் பண்ணுறது. இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் அல்லது எங்கள் நாடுகளில் பசுமை திட்டம், பசுமை புரட்சி இப்படி எல்லாம் சொல்லி சில இதுகள் அந்த டைம்களுக்கு மட்டும் என்ன செய்வோம், நாங்கள் ஊரை துப்புரவணும், பள்ளி துப்புரவணும், ஊரில் உள்ள வடிகாலல் துப்புரம், அப்படியான விஷயங்கள் நடக்கும். ஆனால் இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரணமாக பள்ளியை கிளீன் பண்ணின துப்புரம் பண்ணி கொண்டு அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் புசாக்கு ஃபில் மஸ்ஜிதி ஹதீஅத்துன், பள்ளிவாசலில் துப்புறது பாவம்.
பள்ளிவாசலில் துப்புறது பாவம். ஃபகஃபாரத்துஹு தஃப்னுஹா, அதனுடைய குற்ற பரிகாரம் என்ன? அதை புதைக்க வேண்டும். அதான் அன்றைய காலத்தில் மண்ணாக இருந்ததுனால நீங்கள் பள்ளியில் துப்பினா அதை மண்ணை மேலால் மூடி புதைச்சுட்ருங்க, அதை அப்படியே மறைத்து விடுங்கள் என்று சொன்னாங்க. பள்ளியில் துப்புறது பாவமானது. அப்போ பள்ளியில் மூக்கு சிந்துறது அது பாவமானது. அதே போல் பள்ளியில் துப்புறது அது பாவமானது. அதுக்குரிய குற்றப்பரிகாரம் என்ன? அதை நாங்கள் சுத்தமாக வைத்துக்கணும். அப்போ பள்ளிவாசல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதில் இஸ்லாம் எந்த அளவுக்கு இங்கே முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ நாங்களும் இன்றைக்கும் நாங்கள் பார்க்கலாம். இது சில சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டிலும் நாங்கள் பார்க்கின்றோம், எங்களோட நாடுகளும் இருக்கும் பள்ளிவாசலுடைய மலசல கூடங்கள் அது துப்புரவாக இருக்கும். ஆனால் சிலர் என்ன செய்வாங்க, அவங்களோட தேவைகளை முடிச்சுட்டு சரியான முறையில் துப்புரவு பண்ணாமல் அப்படியே போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன மனசு வருதுன்னு விளங்குதில்லை. எப்படி மாடே நாங்கள் எங்களோட தேவையை முடிச்சுட்டு போனால் இன்னொருத்தம் வருவோம், அவனோட தேவையை முடிக்கணும்னு யோசிக்கிறாங்களோ இல்லையோ அல்லாஹ். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் சில மலை கூடங்களை என்ன செய்வாங்க, அப்படியே நாசமாகிட்டு போயிடுவாங்க. அப்படியே நாசமாகிட்டு போவதை நாங்கள் பள்ளிவாசல்லே பார்க்கலாம்னு சொன்னால், அன்பான சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மனோநிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட நிலைகள் யாருக்கும் வரக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைகள் நாங்கள் அது எங்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, குறிப்பாக அல்லாஹ்வுடைய மாளிகை பள்ளிவாசல்கள் அதை எப்போதும் சுத்தமாக நாங்கள் என்ன செய்யணும், வைத்துக்கொள்ள வேண்டும். அதில் நாங்கள் அசிங்கம் பண்ணக்கூடிய அமைப்பில் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. ஏதாவது பள்ளிவாசலில் அழுக்குகள் இருக்குமா இருந்தால், எங்களால் முடியுமா இருந்தால் அவைகள் நாங்கள் என்ன செய்யணும், அவைகளை நாங்கள் சுத்தமாக்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். எங்களால் முடியவில்லையா, அதுக்கு உரியவர்களிடத்தில் நாங்கள் அதை எத்தி வைத்து அதை சுத்தமாக்குவதற்கான அங்கே அந்த வேலைகளை என்ன செய்யணும், நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர்களே, அப்போ இது சாதாரணமாக எங்களோட வாழ்க்கையில் அன்றாடம் தொடர்பான விஷயங்களாக நாங்கள் பார்க்கலாம். இதே போன்ற அன்பான சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில் நிறைய சாதாரணமாக நாங்கள் கருதக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், சாதாரணமாக அற்பமாக நாங்கள் கருதக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், ஆனால் இஸ்லாம் இவைகளெல்லாம் சுத்தத்துக்கு எதிரான, அதாவது சுத்தத்தை இல்லாமல் செய்யக்கூடிய அல்லது மனிதனுடைய சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இஸ்லாம் சொல்லி, இதனால் மனிதன் அவனுக்கும் அங்கே பிரச்சனை வருகின்றது. அதே போன்று சுற்றுப்புற சூழல் எல்லாம் அங்கே நாசமாகிறது என்பதை மையமாக வைத்து இஸ்லாம் இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது பாதை ஓரங்களில் சிறுநீர் கழிப்பதை இஸ்லாம் எங்களுக்கு தடை செய்து, இத்தகு அல்-ஆனைன், சாபத்துக்குரிய 2 செயலை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தவிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சாபத்துக்குரிய 2 செயல்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அது என்னன்னு சொன்னால், அல்லது யதஹல்லா ஃபீ தரீகின் நாஸ் அவ் ஃபீ தில்லீஹிம், அவர்கள் யாருன்னு சொன்னால் சாபத்துக்குரியவர்கள் யார், அவர்கள் மக்களுடைய பாதைகளில் சிறுநீர் கழிப்பார்கள். அதே போன்று நிழல் தரக்கூடிய இடங்கள், நிழல் தரக்கூடிய அந்த மர நிழல்களுக்கு கீழே என்ன செய்வாங்க, சிறுநீர் கழிப்பாங்க. அப்போ இந்த 2ம் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இது முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு பொதுவாக முஸ்லீம்களிடத்தில் அந்த பழக்கம் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய நாடுகள் எல்லாம் நாங்கள் பார்க்க, இங்கே பார்ப்பது குறைவு, இங்கெல்லாம் காண்பது இல்லை. எங்களுடைய நாடுகள் நாங்கள் பார்க்க என்ன செய்வாங்க, அப்படியே வாகனத்தில் போயிருப்பாங்க, திடீர்னு வாகனத்தை நிப்பாட்டுவாங்க, அப்படியே அவங்களோட தேவையை முடிப்பாங்க பாதையோரங்களில். இது சர்வசாதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாம் என்ன சொல்லுது, இது இப்போ ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். இது அவனுடைய சுகாதாரத்துக்கும் கேடு, அவனுடைய தனிப்பட்ட அமைப்பில் அவனுடைய சுகாதாரத்துக்கு அது கேடு. அதே போன்று மனிதனுடைய பொது போக்குவரத்துக்குள்ள பாதை, அவன் மனிதன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதை, அல்லது தஹல்லா ஃபீ தரீகின் நாஸ், அவன் மனிதர்கள் போற வார பாதை, அதில் அவன் என்ன செய்கிறான், சிறுநீர் கழித்து அந்த பாதையை நாசமாக்கின்றான். அந்த வழியை அவன் என்ன செய்கிறான், அப்படியே துருவாடையான அந்த இடங்களாக அவன் மாற்றுகின்றான். அப்போ இது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய செயல். அதே போல தான் மரநிழல் மக்கள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க. அப்போ அந்த இடங்களில் நாங்கள் சிறுநீர் கழித்தால் அதனுடைய துருவாடைகள் வீசிக்கொண்டு இருக்கும். அப்போ இது இஸ்லாம் என்ன செய்து எங்களுக்கு தடை செய்து, இஸ்லாம் என்ன செய்து தடை செய்து, அது எங்கள் ஒரு பாவமான அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக இஸ்லாம் என்ன செய்து எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்போ பாதையோரங்களில் இப்போ சிறுநீர் கழிக்கக்கூடாது, அது ஒரு விஷயம். அதே போல் இந்த பாதை ஓரங்களில் மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய அது அழுக்குகளாக இருக்கலாம், வேறு எதுவாக இருக்கலாம். அப்போ இவைகளை எல்லாம் அந்த பாதைகளிலிருந்து அதை நீக்கி விடுவது ஒரு சதக்காவாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. சதக்காவுக்குரிய ஒரு வழியாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அல் ஈமானு பிதுஉன் வ சபூன ஷுபா, ஈமான் என்பது
70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதில் உயர்ந்தது எது? லா இலாஹ இல்லல்லாஹ். அதில் மிகவும் தாழ்ந்தது அதுனாஹா இமாதத்துல் அதா அனி தரீக். அதில் ஆகவும் கீழ்நிலையில் உள்ளது. அப்போ அந்த 70 சொச்சம் கிளைகளில் உயர்ந்த இடத்தில் இருப்பது அல்லாவை வணங்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை. தாழ்ந்த இடத்தில் இருப்பது, அடுத்த கீழ்மட்டத்தில் இருப்பது பாதையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை இல்லாமல் செய்வது. அப்போ இது ஈமானுடைய ஒரு பகுதி. இப்போ நாங்கள் பாதையில் போகிறோம். அப்போ பாதையில் போகும்போது சில அழுக்குகள் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் இங்கே அழுக்குகளை நீக்கிறதும் இல்லை. இன்னும் பாதையில் நம்ம அழுக்குகளை கொண்டு போட்டுற நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். எங்களோட சில ஊர்களில் நாம் எல்லாம் அதை சர்வசாதாரணமாக பார்க்கின்றோம். அப்போ இருக்கிற கழிவுகளை எல்லாம் நாங்கள் பாதைகளில் கொண்டு போய் போடக்கூடிய நிலை ஊர்களில் நடக்கும். அப்போ இஸ்லாம் சொல்லுது, பாதைகள் மனித போக்குவரத்து செய்யக்கூடிய ஒரு இடம். அதில் சிறுநீர் கழிக்கக்கூடாது என்று தடை செய்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அதில் அழுக்குகள் இருக்குமாக இருந்தால் அவைகளை என்ன செய்யணும்? அங்கே நீக்க வேண்டும். அது என்னது? அது எங்களுக்கு ஒரு சதக்காவாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதனை அவர்கள் பார்க்கின்றார்கள் சுவர்க்கத்தில். அவர் சுவர்க்கத்தில் அப்படியே பிறண்டு இருக்கிறாரு. அப்போ சுவர்க்கத்துக்கு சென்றிருக்கிறாரு. அப்போ அது காரணம் என்ன? ஒரு பாதையில் மனிதர்களுக்கு இடையூறாக இருந்த ஒரு மரத்தை அவர் வெட்டினார். மனிதர்களுக்கு போக்குவரத்துக்கு போகிறவாறு கஷ்டமாக இருக்குது. ஒரு மரம் உண்டு. அதை என்ன செய்கிறார்? அவர் அதை வெட்டி அப்படியே ஓரமாக்குறாரு. அதுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற கூலி என்ன? சுவர்க்கம். இப்போ சாதாரண ஒரு ஈமானுடைய தாழ்ந்த நிலை என்று சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற கூலியை பாருங்கள். அப்போ மேல்நிலைகளுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அவர் சாதாரண அந்த மனிதர்களுக்கு இடையூறாக இருந்த அந்த மரத்தை வெட்டி அவர் அதை ஓரமாக்கி மனிதர்களுக்கு அந்த பாதையை சீர் செய்து கொடுத்ததனால் அல்லாஹ் தஆலா அவரை சுவர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கிறான்னு சொன்னால், அப்போ பாதையோரங்களில் நாங்கள் போகின்றோம். பாதையோரங்கள் எங்களால் அதை நீக்க முடியுமானவைகள் இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? அவைகளை நாங்கள் நீக்கிவிட்டு போவதுதான் அது மிகவும் சிறந்தது. அப்போ அதை நாங்கள் கவனத்தில் எடுக்கிறோம். பாதைகள் என்ன செய்யக்கூடாது. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். ஆனால் இது அங்கே இஸ்லாம் துப்புரவுக்கு எந்த அளவுக்கு, இந்த தூய்மைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விஷயம்தான், ஒரு மனிதன் சிறுநீர் கழிப்பதாக இருந்தால் அவன் மறைவான இடங்களில் அதுக்கென்ற உரிய இடங்கள் என்ன செய்யணும்? அவன் சிறுநீர் கழிக்க வேண்டும். ஆனால் சில இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும். நீர் தேங்கி நிற்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இஸ்லாம் என்ன சொல்லுது? அப்படி தேங்கி நிற்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சிறுநீர் கழிக்கக்கூடாது. இப்போ நாங்கள் ஆறுகளாக இருக்கலாம், அதே போல் வேறு தண்ணி நிற்கக்கூடிய அந்த குளங்களாக இருக்கலாம், அது பெரியவைகள், சாதாரண சிறிய இடங்களும் அப்படி இருக்கும். அப்போ அப்படியான இடங்களில் போய் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? சிறுநீர் கழிக்கக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. ஏன்னா அது என்ன செய்யும்? அந்த நீரை நஜீஸாக்கும். அந்த நீரை அப்படியே அது நஜீஸாக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இது இஸ்லாம் எங்களுக்கு இந்த நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், லா யபூலன் அஹதுக்கும் ஃபில் மாஇ தாயிம். அதாவது ஒரு மனிதன் தேங்கி நிற்கக்கூடிய நீரில் சிறுநீர் கழிக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்கள், இதெல்லாம் சாதாரணமான அற்பமான விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பட்ட விஷயங்கள் தான். ஆனால் இதிலெல்லாம் இஸ்லாம் என்ன செய்து எங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று எங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பட்ட ஒன்றுதான் பல் துலக்குவது. ஒரு மனிதன், குறிப்பாக ஒரு மூமின், அவன் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும். அவனுடைய உடல், அவனுடைய ஆடைகள், அதே போன்று அவனுடைய கொள்கை எல்லாமே, அவனுடைய உள்ளம், அவனுடைய அகப்புறம், வெளிப்புறம் எல்லாமே அவன் என்ன செய்யணும்? தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனிதன் அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடைகள், இவைகளை அவன் என்ன செய்யணும்? தன்னை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். மிஸ்வாக் பண்ண வேண்டும். இஸ்லாம் அந்த அளவுக்கு இந்த மிஸ்வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌலா அன் அஷுக்கலா உம்மத்தி ல அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக்கி இந்த குல்லி ஸலா. என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டமில்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கும் அவன் மிஸ்வாக் பண்ண வேண்டும் என்பதை நான் கட்டாயமாக்கி இருப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படி கட்டாயமாக்கி இருந்து நாங்கள் 5 நேரம் ஒழு செய்யும் போது மிஸ்வாக் பண்ணிட்டு தான் நாங்கள் ஒழு செய்யணும். ஆனால் இஸ்லாம் அதை ஆர்வப்படுத்துது, கட்டாயப்படுத்தாவிட்டாலும் ஆர்வப்படுத்துது. எனவே நாங்கள் கட்டாயமாக எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்வாடைகளிலிருந்து எங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். குறிப்பாக நாங்கள் இரவில் நித்திரைக்கு செல்லும் போது,
அதே போன்று நித்திரை விட்டு எழுங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் கட்டாயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கே இந்த மிஸ்வாக் பண்ண வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஏராளமான ஹதீஸ்களில் நாங்கள் நிறைய சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். நபிகளார் பல சந்தர்ப்பங்களில் மிஸ்வாக் செய்திருக்கக்கூடிய தனியாகவே ரசூலுல்லாஹ் அந்த மிஸ்வாக் என்று பார்த்தோன்னு சொன்னால் தனியாகவே நாங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இந்த பல் துலக்குவதற்கு மிஸ்வாக்குக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த அளவுக்குன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணம் போயிட்டு வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தால் முதலாவது அவங்க மிஸ்வாக் பண்ணுவாங்க. முதலாவது அவர்கள் அங்கே மிஸ்வாக் பண்ணுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்களும் பயணம் போயிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறோம், அல்லது நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம், அல்லது ரூமுக்கு போகிறோம், முதலாவது நாங்கள் மிஸ்வாக் பண்ணுற அந்த பழக்கத்தை வச்சுக்கொள்ளணும். இதெல்லாம் எங்களோட அன்றாட இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் வர வேண்டிய விஷயங்கள். அப்போ இதெல்லாம் என்னது சுத்தம், எந்த அளவுக்கு சுத்தத்துக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் நிறைய மக்கள், குறிப்பாக நாங்கள் காலையில் ஃபஜ்ருக்கு எழும்புவோம், பள்ளி போகும்போது எப்படி போகிறது, இப்படி ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒழு செஞ்சுட்டா போகிறது. சிலர் அப்படி போவாங்க, பலர் எப்படி செய்கிறது, அப்படியே வாயை கொலையிட்டு அப்படியே போகிறது, நாற்ற வாயோட போய் அல்லாஹ்க்கு முன்னாடி தொழுகிறது. நாற்றம் அடைந்த வாயோடு போய் நின்று தொழக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம் நாங்கள். அப்போ காலையில் எழுந்தோடனே இப்படி வாசம் வரும், துருவாடை வாசம் வரும். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், அந்த ப்ரஷ் பண்ண மாட்டோம், சும்மா வாயை அப்படியே கழுவிட்டு கொஞ்சம் அப்படியே அலசுடுவோம், அப்படியே ஒழு செய்வோம், போய் தொழுவோம். அப்போ நாங்கள் ஆமீன் என்ற புகழ் என்ன செய்யும், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் அந்த வாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பூண்டு, வெள்ளைப்பூடு, வெங்காயம் இதை பச்சையாக சாப்பிட்டு பள்ளிக்கு வரான்னு சொன்னேன். ஏன்னா அந்த வாசம் மலக்குமார்கள் நோய்க்கும். அப்போ நாங்கள் இன்றைக்கி அதனால் இந்த சிகரெட் எல்லாம் குடிச்சிட்டு பள்ளிக்கு போகிறாங்க, அந்த வாய் நாற்றோட பள்ளிக்கு போகிறாங்க சிகரெட்டை குடிச்சிட்டு. சரி, அது கூடாது, யாரும் அது கூடாது, தவிர்த்து கொள்ள ஹராமான உண்டு. சரி, அப்படி நீங்கள் பள்ளிக்கு போனால் குறைஞ்சி ப்ரஷ் பண்ணிட்டாலும் போங்க, நான் இது அனுமதிக்கிறேன்னு சொல்லலை, சிகரெட் குடிங்கன்னு சொல்லலை, ஆனால் அது கூடாது, ஆனால் ப்ரஷ் பண்ணு அப்படி என்று சொன்னேன். ஏன்னா 4 பேருக்கு அதனால் நீங்கள் செய்கிற பாவம் அடுத்தவனுக்கு இதாது. அதே போல் நாங்கள் காலையில் குறிப்பாக சுபகுக்கு நாங்கள் பள்ளிக்கு போகிறோம், தொழுகிறோம், ஆனால் என்ன செய்கிறோம், அந்த நாற்றம் அடைந்த வாயோடு நாங்கள் பள்ளிக்கு போகிறோம். இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று குறிப்பாக கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது தங்களை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இப்படி ஏராளமான விஷயங்கள். இஸ்லாம் அந்த அளவுக்கு என்ன செய்யுது, சுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இந்த சுத்தம் எங்களுக்கு இந்த உலகத்திலும் அது எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும், நாளை மறுமையிலும் பிரயோசனம் அளிக்கும். ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவனுடைய கடவுள் கொள்கையிலிருந்து எல்லாமே தூய்மையானது. கடவுள் கொள்கை அதில் கலப்படம் இல்லை. ஒரே இறைவனத்தை நாங்கள் வணங்குகிறோம், ஒரே இறைவரை நாங்கள் வணங்குகின்றோம் மனித கரங்களால். அதே போன்று அழுக்குகள் சுமந்த அப்படியான எதையும் நாங்கள், அப்போ எங்களுடைய கடவுள் கொள்கை கூட தூய்மையானது. அதே போன்று எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அதை நாங்கள் செய்ய வேண்டுமா இருந்தால் எங்களுக்கு தூய்மை முக்கியம், எங்களுக்கு தூய்மை முக்கியமானது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் யுஹிப்பு தீப, அல்லாஹு தாலா தய்யிப், அவன் தூய்மையானவன், தீப் நறுமணத்தை சுத்தத்தை விரும்புகின்றான். இன்னல்லாஹ நதீஃபுன் யுஹிப்புன் நதாஃபா, அல்லாஹு தாலா நதீஃப், அவன் தூய்மையானவன், நதாஃபா சுத்தத்தை விரும்புகின்றான். இன்னல்லாஹ ஜவாதுன், அல்லாஹு தாலா கொடையாளன், யுஹிப்புல் ஜூத் கொடை கொடுப்பதை விரும்புகின்றான். இன்னல்லாஹ கரீமுன், அல்லாஹு தாலா கரீமானவன், யுஹிப்புல் கரம் சங்கையை கரீமானவன், அவன் கரம் சங்கையை விரும்புகின்றான். எனவே அன்பான சகோதரர்கள், இதெல்லாம் அல்லாஹுடைய பண்பு, அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய ஒன்று. எனவே அல்லாஹு தாலா சுத்தமாக இருக்கக்கூடியவர்களை விரும்புகின்றான். எனவே நாங்களும் கட்டாயமாக எங்களுடைய சிறிய பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சுத்தத்தினுடைய அடிப்படைகளை. எங்களுடைய வீட்டில் உள்ள எல்லோரும், நாங்களும் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்றுதான் இந்த சுத்தம். எனவே இந்த சுத்தத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக எடுத்துக்கொள்ளும். நாங்கள் சாதாரணமாக அற்பமான கருதக்கூடியவைகள் எல்லாம் இஸ்லாம் முக்கியத்துவப்படுத்தி சொல்கின்றது. அவைகளிலும் நாங்கள் கவனம் எடுத்து எப்போதும் எங்களுடைய உள்ளமும் அதே போன்று எங்களுடைய அகம் புறம் இரண்டுமே சுத்தமான அமைப்பில் எங்களை நாங்கள் வைத்துக்கொள்வோம். அல்லாஹு தாலா எம் ஒவ்வொருவருக்கும் அவனுடைய மார்க்கத்திலிருந்து எவைகளை நாங்கள் படிக்கின்றோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முடிந்தளவு எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.